தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல ஒரு சிலருக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, குறிப்பா ரஷ்யாவுக்கு. இன்னொரு பக்கம் பாதகமான விஷயத்தை நோக்கி சில நாடுகளும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் அமெரிக்கா ஒரு பக்கம் அது இதுன்னு சொல்லவே இஷ்யூ ஓரளவுக்கு அடங்குற வாய்ப்பு இருந்தும் அப்படியே அமைக்க போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ரஷ்யாவோட எண்ணெய் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அமெரிக்கா. ரஷ்யாவோட எண்ணெயை தற்காலிகமாக எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு? அதுவும் அமெரிக்கா. இதுதான் அமெரிக்கா முரண்பாடுகளோட ஒட்டுமொத்த மூட்டை. என்ன காரணம் சொன்னாங்க அவங்க? இல்லைங்க, ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல இதுக்கு முன்னாடி வரல, அதனால ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்காதீங்க, யுக்ரைன் வார் மிஷனுக்கு ஃபியூல் போடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோன்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் வார் ஆரம்பிச்சிச்சு, இவ்வளோ பெருசாக சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ உலகம் முழுக்க ஆயில் விலை மேலே ஏறுதுல. ஸோ ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு கண்ட்ரி வரணும்ல, அதனால ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்கிங்கப்பா, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா தப்பு இருக்குன்னு கேட்டாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? கடந்த மார்ச் மாதம் மட்டுமே ரஷ்யாவோட ஆயில் ரெவன்யூ இருக்குல்ல, டபுளாக இருக்குது. ரஷ்யாவோட அதிபர் நினச்சா கூட இதை சாதிக்க முடியலங்க. விளாடிமிர் புட்டின் நினச்சி கூட நம்மளோட ஆயிலை விற்று அதிகமாக காசு பார்க்கணுன்ட்டு. ஆனால் யாரால் சாதிக்க முடிஞ்சிருக்கு? டொனால்ட் ட்ரம்ப்பால். இவர் ரஷ்யாவுக்கு நண்பராக எதிரியானு சத்தியமாக தெரியல. அந்தளவுக்கு நல்ல வேலையை பார்த்து விட்ருக்காப்புல. இப்போ விளாடிமிர் புட்டினே நினைப்பார் எல்லா புகழும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வேலையை பார்த்துருக்காரா? இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவோட அப்ரூவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்புறம் அமெரிக்காவிட்ட அனுமதி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்னென்னா பல நாடுகள் அமெரிக்கா சொல்கிறத கேட்டு செயல்படுவாங்க. நிறைய நாடுகளை சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுது, ஏற்கனவே ரஷ்யா கிட்ட ஆயில் நாங்கள் வாங்கிட்டோம், ஆனால் இப்போ இன்னும் தலைவலி எங்கள் நாட்டில் அதிகமாகுது, ஷார்ட்டேஜ் கொஞ்சம் இருக்குது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயில் வாங்கணுமே, இதனால் நீங்கள் அப்ரூவ் பண்ணால் வாங்கிடுவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நோ நான் சொல்ல போகுது, ஓகே எக்ஸம்ஷன் உங்களுக்கு ஓகே, நீங்கள் போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்ல தான் போகிறாங்க. இந்த அனுமதி கிடைச்சாலும் ரஷ்யா ஆயிலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒன்று, அந்த ஷிப்பிங் ரூட் இருக்குல்ல அது சார்ந்து சேஃப்டி கிடைக்கணும். 2, மூணாவது இவங்ககிட்ட முக்கியமாக காசு இருக்கணும். பொருளாதாரம் அதில் பாதாரத்தில் இருக்கும்போது ஆயிலை மட்டும் வாங்கி குவிச்சு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அது வாங்குற ஆயில் சில நாட்டில் இருக்க வரணும்னாக்கா அதுவும் தலைவலி. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? பிரச்சனையை முடிக்கிறது, போகிற நிறுத்தது மட்டும் தான். ஆனால் அதை அமெரிக்கா இனிஷியேட் பண்ணுற மாதிரி தெரியலையே. ஓகே, சைனா இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி அமெரிக்கா அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்குல்ல ஈரான் போர்ட் சார்ந்த ரூட்ஸ் எல்லாம், ஈரான் போர்ட்டு நோக்கி எந்த ஒரு கப்பலும் வரக்கூடாது, அங்கேருந்து எந்த ஒரு கப்பலை வெளியே போகக்கூடாது, எந்த நாடாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு. இந்த முடிவு டேஞ்சரஸான இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு டிசிஷன் சொல்கிறாங்க. இது முடிவாக இருக்கும்போது நாங்கள் அவ்வளோ கண்டித்தோம். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கீங்க. அமெரிக்கா பண்ணியிருக்க மிகப்பெரிய தவறு இது. அவங்களோட பிஹேவியர் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். உலக அமைதியை சீர்குலைச்சிட்டு அவங்க தனக்குத்தானே பெருமை பற்றி என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான் சைனா கேட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட நேவல் பிளாக்கேட் இருக்குல்ல, இது ஆரம்பித்த பிற்பாடு இந்த பகுதி எந்த கப்பலும் கிராஸ் ஓவர் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதில் தான் பல பேர் டவுட் வருதில்ல, அமெரிக்கா தெரிஞ்சே கப்பல்களை போக விட்டுருக்கா, இல்லை நட்பு நாடுகள் சார்ந்து ஒரு அபிமானத்தை காமிச்சிருக்காங்களா, இல்லை இவங்களை தாண்டி வந்திருக்கா? புரியல மக்கள். சைனாவோட டேங்கர், அமெரிக்காவில் சாங்ஷன் பண்ணப்பட்ட டேங்கரு, இது ஹார்மூஸை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டியிருக்கு. சைனாவோட டேங்கரு. ப்ரோ, சைனாவை பகச்சிக்க வேணான்ட்டு இது போல் அமெரிக்கா விட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு மாட்டிருக்கு வாங்க. இந்த காமரஸோட ஃப்ளாக்ஷிப்பு ஒன்று பேர் எல்ப்ஸு. இந்த ஷிப்பும் அமெரிக்கா சாங்ஷன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஷிப்பு தான். இந்த ஷிப் அப்படிங்க கிராஸ் பண்ணியிருக்கு. அமெரிக்கா அந்த பிளாக்கேடை இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து சில ஷிப்ஸு கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னல, சைனா ஷிப்பு, இதுக்கப்புறம் இந்த கேமரஸ் ஃப்ளாக்டு ஷிப்பு. ஆக்சுவலாக இந்த ஈரானோட பூஷர் போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட்டில் இருந்து ஃபுல்லாக சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் இந்த கப்பல் கிளம்பியிருக்கு. நல்லா அழகாக ஹார்மோஸை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. யாருமே எங்கேயுமே தடுத்து நிறுத்தின மாதிரி தெரியலையே. என்ன, அது சைனாவை நோக்கி போகிற மாதிரி இருந்தால் மேபி அமெரிக்கா தொடாமல் இருந்தால் ஒரு காரணம் இருந்திருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது மலேசியன் ஃபேமான இந்த சாட் கெமிக்கல் இருக்குல்ல, இந்த ஃபேமை கீழே தான் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க கப்பல். அவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மலேசிய அரசு சார்ந்த ஒரு இணக்கமாக கூட அமெரிக்கா இந்த முடிவு எடுத்திருக்கலாம். அப்படி இல்லையா, அமெரிக்கா சொன்ன மாதிரி அங்கே பிளாக்கேடு 100% இனிஷியேட் பண்ணப்படாமல் இருந்திருக்கலாம். ஓகே ரைட்டு. ஹப்பாங் லாய்டு, இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய ஷிப்பிங் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமானது, பெருசான கம்பெனிஸ்ட்டாக ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுறது இந்த ஹப்பாங் லாய்டு. ஜெர்மன் இருக்குல்ல, அது பெஸ்ட்டு.
கிட்டத்தட்ட 6 வெசல்ஸ் அவங்களோடது ஹார்முஸ் பகுதிக்கு அருகில் சிக்கிட்டு இருக்கான். நவர முடியலையா, எக்ஸிட்டும் ஆக முடியல, என்ட்ரியும் கொடுக்க முடியல. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, இவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவோன்னே தெரிலன்னு அந்த கம்பெனி இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இன்னும் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா கொடுமை, ஈரான் கிட்ட கிளியரன்ஸ் வாங்குவாங்களா, அமெரிக்கா கிட்ட கிளியரன்ஸ் வாங்குவாங்களா? 2 தரப்பும் நோன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இப்போ ஈரானே அனுமதிச்சாலும், டோல்ஃபியை வாங்கிட்டு அனுமதிச்சாலும் எக்ஸிட் ஆகிறதுக்கு அமெரிக்கா ஒன்றும் அப்போ ஏற்பட தலைவலியில் சிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயுமே மூவ் பண்ணலைங்க, கப்பலை அங்கேயே இருந்த இடத்துல போட்டு அங்கேயே விட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான், ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எப்பயாச்சும் நீங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு ரீஓப்பன் பண்ணுறோன்னாக்கா அங்கே தான் நாங்கள் ரிலீஸ் ஆக முடியலன்னா அதுக்குள்ளே எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமான க்ரூவை அந்த கப்பலில் வேலைக்காக வச்சுருக்கிறதுனால தான் இன்னும் அவங்களோட தாக்கு பிடிக்க முடியுது. இதே மற்ற க்ரூவாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம்னு இந்த ஹப்பங் லாய்ட் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனியை புலம்ப விட்டுருக்காங்க. ஆமீர் சயத் ரவானி, இந்த யூஎனுக்கான ஈரான் தூதர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் ஈரானோட போர்ட்ஸை சார்ந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்கல அமெரிக்கா, இது சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமே கிடையாதுன்றாங்க. இது சட்டத்திற்கு உட்பட்ட விஷயம் இல்லைன்னா அப்போ ஹார்மோஸை பிளாக் பண்ணது சட்டத்திற்கு உட்பட்டதா? சரி, ஓகே, ரைட், விடுங்க. இது ஒரு பெரிய வயலேஷனுங்க, ஈரானோட சாவனிட்டியை மீறி இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதாவது ஹார்மோஸை பொறுத்த வரைக்கும் ஒமானுக்கு எந்த அளவுக்கு அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு ஈரானுக்கும் சொந்தம் இருக்குன்றது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எங்களோட நாடு சார்ந்து எப்படிங்க இவங்க பிளாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்மோஸ் சார்ந்த கேள்வியை அவங்க இப்படி கேட்குறாங்க, இறையாண்மையை தொட்ட மாதிரி கேட்குறாங்க. ஒரு பக்கம் யூஎன்னு கிட்டத்தட்ட இதே நிலைப்பாடு தான். ஆனால் ஈரான் சொல்கிறத மட்டும் அவங்க ஆமாஞ்சாமின் போடாமல் அமெரிக்கா சார்ந்து அவங்க பேசியிருக்காங்க. யூஎன் ஆல் பார்ட்டிஸ்ன்ற வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரான் அமெரிக்காவில் சேர்த்து இதில் அடங்கிடும். நீங்கள்லாம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஹார்மோஸ் இருக்குல்ல, இட் மீன்ஸ் ஹார்மோஸ் பகுதின்றது இந்த இன்டர்நேஷனல் வாட்டர் சார்ந்து வரும் பார்த்தீங்களா, அந்த பகுதி சார்ந்து இப்படி கிராஸ் ஓவர் பண்ணி வருதுன்னா அதை நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும். அதை விட்டு இந்த நாட்டுக்கு பிரச்சனை அந்த நாட்டு பிரச்சனை ஃபுல்லாக நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுறக்கூடாது. ஈரான் என்னதான் சொந்தம் கொண்டாடினாலும் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கணும். அமெரிக்கா அந்த பக்கம் பிளாக்கெட் சார்ந்து தலைவலி ஏற்படுத்திடக்கூடாதுன்னு 2 தரப்பே குற்றம் சாட்டி ஐநா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஐநாவோட நிலைப்பாடு ஒன்று மட்டும்தான், கடைசி வரைக்கும் பேசுவோம், ஸ்டேட்மெண்ட்டை விடுவோம், பிரச்சனை தீர்க்க காலத்துக்கு வரமாட்டோம், அவ்வளோதான். ஈரானோட ஸ்போக்ஸ் உமன் இருக்காங்களே, அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை போய் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கேள்விக்கான பதில் கிடைக்காம இருந்தோம்ல. ஏன்னா ஈரான் தொடர்ந்து காம்பன்சேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட. ஆனால் எவ்வளோ காம்பன்சேஷன், அந்த அமௌண்ட் எந்தளவுக்கு வேல்யூட் பண்ண முடியாமல் இருந்துச்சுல, அதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட தொகை இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது தகவலாக கிடைச்சிருக்கு, கையில் கிடைச்ச காசை பற்றி சொல்லலை. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணதில்லை, ஈரானில் மட்டுமே ஒட்டுமொத்தமாக சேதம்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா இது வரைக்கும் அந்த கான்ஃப்ளிக்டில் செலவு பண்ணிச்சுல, அந்த ஒட்டுமொத்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்றதான் அவங்க சொல்கிற இந்த அர்த்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ரிலிமினரி ரிப்போர்ட் மட்டும்தானாமா. இன்னும் டீப்பாக நாங்கள் எல்லா டேமேஜஸையும் அசஸ் பண்ணோம்னாக்கா இந்த வார் லாஸ் இன்னும் உயர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிகபட்சம் என்ன ஒரு 40 lakh crores வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாங்க. அமெரிக்கா அதெல்லாம் திருப்பி கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், அவங்களுக்கு பெரிய பணம் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுப்பாங்களா? ஏன்னா ஈரான் அமெரிக்கா சொல்கிறத கேட்டுச்சுன்னா மேபி அவங்க கொடுப்பாங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. இது மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போஸ்ட்டை போட்டாரா, ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் ஒன்று, தன்னை ஜீசஸாக உணர்ந்த தருணமா, அந்த மனுஷன் போட்டதுக்கு டெலிட் பண்ணிட்டாப்ல. ஆனால் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்க மீமை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது பாருங்க, அதாவது டாக்டர்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ டொனால்ட் ட்ரம்ப் வராப்ல, டாக்டர் ட்ரம்ப்பு, டாக்டர் ஜீசஸ் ட்ரம்ப்பு. அப்போ இவங்களாம் பார்த்துட்டு சார் வி கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் நோ ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படின்றாரு. ஆளை பார்த்தா ஒரு ரட்சகர் மாதிரி இருக்காரு. ஆனால் டாக்டர்ஸ் கிட்ட நானும் டாக்டர் தான்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலைவனை பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுக்க. நம்ம தமிழ் படத்தில் சொல்லுவாங்களே, நீ என்னடா இங்கே வந்து அப்படின்னா தண்ணி கேன் போட வந்தையா, கிட்டத்தட்ட அது போல தான் இவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எட் டேவி, யூகேவோட ஒரு எம்பி, செம அப்ளாஸ். இவர் யூகே பார்லிமெண்ட்டில் பேசும்போது என்னென்ன சொல்லியிருக்காப்புல, ட்ரம்ப் ஆக்சுவலாக இந்த ஃப்ரீ வேர்ல்டுக்கான ஒரு லீடர் கிடையாதுன்றாங்க. எந்த அடக்குமுறையும் இல்லாமல் இந்த உலகம் இருக்குன்னு ஆசைப்படுற எல்லாருமே, அதுக்கான தலைவர் ஒரு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எங்கே யூகே பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க ஃப்ரீ வேர்ல்டை பற்றி. அப்போ என்னென்ன பண்ணியிருந்தாங்க அவங்க. சரி, ஓகே, விடுங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை. இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, யூகேவோட நல்ல நட்பு நாடா அமெரிக்கா இருக்குது, இது வருத்தப்படக்கூடிய விஷயம்னு பேசியிருக்காரு. ட்ரம்ப் இந்த பிளாக் பண்ணி வச்சுருக்காருல, இது இந்த விஷயங்களை இன்னும் எஸ்கலேட் பண்ணி விட்றாங்க, கலைபுரத்தை அதை கண்ட்ரோல் பண்ணாது, நாம் மற்ற நட்பு நாடுகளோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. இட் மீன்ஸ் அமெரிக்கா கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண வேணாம், மற்ற நாடுகள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்றதான் அவர் அங்கே சொல்லியிருக்காரு. நம்மளோட மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த தவறான முடிவால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு அவ்வளோ செலவை இங்கே ஃபேஸ் பண்ணிட்டு வேணும் மக்கள்லாம், இது எப்படி நம்ம சும்மா விட முடியும்னு அவ்வளோ தூரம் பேசியிருக்காப்ல. இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் இப்போ இருக்கும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடணும், இது பெருசாக வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது எதுக்காகன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். சூடான் சிவில் வார் இருக்குல்ல, 3 வருஷமா தலைவலியை கொடுத்துட்டு இருக்கு பாருங்க சைலண்ட்டாக எல்லா மக்களுக்கும். இங்கே இந்த விவசாய பூமி இருக்குல்ல, அந்த லேண்டு அதை பெரும்பாலும் அழிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் அங்கே என்ன பயிரிட்டு என்ன பண்ண முடியும் உங்களால்? அது பண்ண முடியாதா? இதோட தாக்கம் ஃபுட் கிரைசிஸ் பீக்குங்க. சாப்பாடே இல்லை, உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்குது எங்கே சூடானில். இப்போ அங்கே இருக்க மக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 2,89,00,000 மக்கள். அங்கே இருக்க மக்களில் பெரும்பான்மை, ஓகேவா, இவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு? இந்த கால்நடை கொடுக்குற இலை தடவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் காஞ்சி போயிட்டு சருகா இருக்கிறத சேர்த்து சொல்கிறேன், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க, குழந்தைங்க, அடல்ட்ஸ்னு எல்லாருமே அதை தான் சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் இந்த கால்நடை தீவனம் இருக்குல்ல, அதை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு நாளைக்கு 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்றோம். அதுவும் எதுக்கு இதில் இந்த டிஷ் இல்லை அந்த டிஷ் இல்லைன்னு கேள்வி கேட்குறோம். அங்கே இருக்க மக்கள் கஷ்டத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற ஒரு வேளை சோறு இருக்குல்ல, அதோட அருமை நம்மளுக்கு தெரியுது. கொடுமைங்க இதெல்லாம். லட்சக்கணக்கில் கோடியில் போயிருக்கு பாருங்கள். 2,89,00,000 மக்கள் இதைத்தான் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்கள், போர் வேணுமா? ஏன்னா ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் என்ன ப்ரோ சும்மா பேசினே இருக்க, சீக்கிரம் அடிச்சிக்க சொல்லு, பார்க்க ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு எந்தெந்த வாயிலாம் சொல்லிச்சோ, ஐயா சாமி சீக்கிரம் நிறுத்த சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலே கேஸ் வரமாடுது, கடையில் கேஸ் வரமாடுதுன்னு அவ்வளோ பெரிய பணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் போர் வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூடான் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஆரம்பம் தான். அது இன்னும் பெருசாக போகும்போது இன்னும் மோசமான விளைவுகளை அந்த மக்கள் சந்திப்பாங்க. இப்போ ஈரான் கான்ஃப்ளிக்ட் நம்ம இப்பயே வளர விட்டு போர் வேணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தோம். கடைசியில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க, சத்து இல்லாமல் சொல்லுவீங்க, தின்ன சோறு இல்லாமல். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காது, தின்றதை விட சோறு இல்லாமல் 10 நாள் நீங்கள் சாக வேண்டியது தான். ஸோ இந்த போர்னு ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருமத்தில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளரே கிடையாது. உங்கள் மனசில் யார் இருக்கா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.